திருச்சியில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நவம்பர் 14ஆம் தேதி வரை திருச்சியில் மட்டும் மொத்தம் 351 முகாம்கள் நடைபெறவுள்ளது. 1013 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு முகாம் பற்றியும் அரசு நலத்திட்டங்கள் சேவைகள் பற்றியும் தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என பொதுமக்கள் தெரிவித்தனர். உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இந்த முகாம் மூலமா எல்லா துறைக்கும் நம்ம போய் அலைஞ்சு மனு கொடுக்காம இங்க எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இங்க நம்ம மனுவை வாங்கிக்கிறாங்க. நானும் என்னோட வேலை விஷயமா மனு கொடுத்திருக்கேன் தரக்கடை சம்பந்தமா. அதுக்கு பரிசீலனை பண்ணி நல்லபடியா முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வருக்கு நன்றி இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக. பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைப்பதற்கு சிலர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட ஏகனாபுரம் கிராமத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பரந்தூர் வட்டார பகுதிகளில் மனைகளை வாங்கி வைத்து முதலீடு செய்துள்ளவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து விமான நிலையம் திட்டத்திற்கு நிலங்களை வழங்கும் வகையில் பத்திரப்பதிவு நடைபெறுவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். இதனால் விவசாயிகள் நிலங்களை அரசுக்கு கொடுக்க முன்வந்து விட்டதாக திட்டமிட்டு தமிழக அரசு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சியினரின் ஆதரவுடன் சட்ட போராட்டம் நடத்த உள்ளதாகவும் போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.